Hi, hello friends. Welcome you all to noteshubtech. Here is the place of learning. noteshubtechல உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண வச்சா ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. பைத்தானை பற்றி எல்லாருக்குமே இப்போ நிறையா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேயே பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லா காலேஜ்லேயும் ஃபஸ்ட் இயர்லேயே பைத்தான் வந்துடுச்சு. ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பைத்தான் காலேஜ் தான் படிக்கணுமா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஏதாச்சும் கோடிங் நாலேஜ் இல்லைனா C++ ஜாவா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம படிக்க முடியுமானா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் டேரெக்டாகவே பைத்தான் படிக்க முடியும். இந்த கோடிங் நாலேஜும் ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஒரு பைத்தானை ஒரு ஃபஸ்ட்டு கோடிங் லாங்குவேஜாக நீங்கள் வச்சு படிக்கலாம். அதனால தான் இப்போ எல்லா காலேஜ்லேயும் பைத்தானை ஃபஸ்ட் இயர்லேயே சொல்லி தருவாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க கூட இப்போ பைத்தான் கற்றுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னடா பைத்தான் இப்போ வந்துச்சு, இதை பற்றி இவ்வளோ பிளான் பார்க்குறீங்களா? நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் நிறைய பேர் பைத்தான் லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலையும் அதுவும் இல்லாமல் IEEEல என்ன ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ IEEEல இந்த 55 லாங்குவேஜ் லிஸ்ட்டில் பைத்தானை ஃபஸ்ட் ரேங்காக கொடுத்துருக்காங்க. டாப் 5 ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட்டாக பைத்தான் வந்திருக்கு. அதில் டாப் 5 ப்ரோக்ராமிங் என்னென்னா பைத்தான், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இருக்குது. ஏன் ஜாவா செகண்டாகவும் பைத்தான் ஃபஸ்ட்டாகவும் இருக்குது? ஜாவாவும் ஒரு அப்ளிகேஷன் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுவும் நிறையா இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் ஜாவாவும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏன் பைத்தான்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் இனிமே இருக்க போலலாம் பைத்தான் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பைத்தானில் ஈஸியாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எல்லோரும் நினைப்பீங்க ஜாவா 1995லேயே பைத்தான் ஒரு 3 or 2 இயர்ஸாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் வேணால் 5 இயர்ஸாக பேசுனாங்கன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் பைத்தான் பார்த்தீங்கன்னா 1980ஸ்லேயே வந்துச்சு. ஜாவா 1995ல் தான் வந்துச்சு. பைத்தானை விட ஜாவா தான் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. பைத்தான் அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. சொல்லப்போனால் இப்போ பைத்தானுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஜாவாவும் பைத்தான் இப்போ நம்ம அதை பற்றி ஒரு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ ஜாவா 1995ல ஜேம்ஸ் காஸ்லிங் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் கர்வ். அப்படின்னா என்ன காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் கர்வ்னா நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். கஷ்டம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஜாவா ப்ரோக்ராமிங் ஸ்லோவாக ரன் ஆகும் பைத்தானை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் இது அட்லீஸ்ட் ஒரு 10 லைனிங்ஸாக கோடிங் நம்மளுக்கு தேவைப்படும் ஜாவாவை எடுத்துக்கிட்டோன்னா. இப்போ நீங்களே ஒரு ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு நீங்கள் எனக்கு கொடுங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுப்போம், ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹலோ வேர்ல்டு கொடுப்போம். அதுக்கு system.out.println எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுப்போம். அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இது கொடுப்போம். இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஏங்கிற ஒரு இன்டீஜர் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனாலே அதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் எல்லாமே இது பண்ணுவோம். அந்த கிளாஸ் லைப்ரரியை இம்போர்ட்லாம் பண்ணணும். பட் பைத்தானுக்கு அப்படி தேவையில்லை. பைத்தான் 90s 80ஸ்ல Guido van Rossum அப்படிங்கிற ஒரு நாளில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது என்னென்னா எல்லாராலையும் ஈஸியாக லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பைத்தான் ஒரு ரன் ஃபாஸ்ட் ஆகும். அது ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜாவாவை கம்பேர் பண்ணும் போது. அது இல்லாமல் பைத்தான் ஜஸ்ட் 2 லைன்ஸில் கூட நம்ம ஒரு விஷயத்தை கோடிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்கிறது, பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னே கொடுத்துடலாம். அதுக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி தான் ஏன் இவ்வளோ நாளாக இல்லாமல் இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா இது பைத்தான் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு. ஆனால் எல்லா கம்பெனிஸும் ஜாவா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைத்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2009லேருந்து 2019 இந்த 10 இயர்ஸில் அதோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 2009ல் 4% தான் வந்துச்சு பைத்தான். ஆனால் ஜாவா 8% யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இதே மாதிரி இப்போயும் அதே மாதிரி தான் 7 to 8 அந்த பர்சன்டேஜில் தான் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13% வந்துருச்சு.
இது ரெண்டுத்துக்கும் ஏன் இவ்வளோ காரணம்னா வந்து பைத்தான் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும், அது ரீடபிள் லாங்குவேஜ், ரொம்ப ஈஸியாக யூஸ் ஆகும், அது ரொம்ப யார் வேணால் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து எல்லா கம்பெனிஸும் இப்போ பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஜாவாவில் வந்து ரொம்ப லைன்ஸ் கோடிங் பண்ணணும், டைம் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் பைத்தான் அப்படி இல்லை, லைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதனால் கோடிங்ஸில் வந்து கோடிங் டைமும் வந்து கம்மியாகுது. அதனால தான் இப்போ வந்து பைத்தான் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த 10 இயர்ஸில் வந்து ஜாவாங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டாக அந்த இதில் ரேஞ்சில் தான் வந்திருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு 8 to 11 அந்த ரேஞ்ச்லேயே மெயின்டைன் ஆகிருக்கு. ஆனால் பைத்தான் வந்து ஸ்டார்டிங் 2009 வந்து 4%, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13%, அதாவது இந்த 2020 14% யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பைத்தானை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பைத்தான் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜா. ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னால் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் ப்ரோக்ராமிங் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறவங்களுக்கு இப்போ யாரும் தெரிஞ்சிருக்காரு. ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னால் நம்ம வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் பைத்தான், ஈஸியாக ரீடபிள் ஆகுது, அதுதான் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் அண்ட் இன்டர்பிரேட்டர். அதுக்கப்புறம் வந்து இது ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹலோ வேர்ல்டுங்கிற அதை வந்து பிரிண்ட் பண்ணவே ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஏங்கிற ஒரு இன்டீஜர் கொடுக்கணும்னா அதுக்கு மேலே அது இன்ட்டா ஃப்ளோட்டா பூலியனா என்னன்னு கூட கொடுக்க வேணாம், ஜஸ்ட் A = 10 கொடுத்துடலாம் ஈஸியாக. ஆனால் இது ஒன்று என்னென்னா கேஸ் சென்சிட்டிவான லாங்குவேஜ். இப்போ வந்து பிரிண்ட்டுங்கிறத நம்ம வந்து அப்பர் கேஸ்லேயோ லோவர் கேஸில் மாற்றி மாற்றி கொடுத்தா இது வந்து எடுத்துக்காது. இது வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவான லாங்குவேஜ். அதனால் இது வந்து வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்து தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் டெக்னாலஜி, அதனால் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இதோட கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹூப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பேக் அண்ட் ஃப்ரேமுக்கு என்னென்ன இருக்குன்னா ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் இருக்கு. இப்போ எல்லா கம்பெனிலையும் ஜாங்கோ தான் ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ். இல்லை என்னென்ன மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ் இருக்குன்னா டென்சர்ஃப்ளோவும் பைத்தாச்சும் இருக்குது. இதை தவிர வந்து இப்போ நியூமரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்பை இதெல்லாம் வந்துருக்கு. கேம் டெவலப்மெண்ட் இன்ஜின்ஸ் என்னென்ன இருக்குன்னா கொக்கோசோ, பேண்டா, 3D இருக்கு. நம்ம அது மட்டும் இல்லை, ஒரு பைத்தான் நம்ம இது பண்ணுவோம்னா அதுக்கு வந்து எல்லா இதுக்கும் ஒரு ஐடின்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா என்ன ஐடி யூஸ் பண்ணுவோம்னா ஐடினா எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதான் ஐடின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பைத்தானை வந்து ஷெல்லில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கிறது அதை வந்து நம்ம கமாண்டில் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எதில் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்து நான் பின்னாடி வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தானை வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஃபேமஸான கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். இவ்வளோ பைத்தானை பற்றி படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படிலாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இதை படித்ததுனால ஏதாச்சும் யூஸ் ஆகுமா இல்லையா, ஏதாச்சும் கம்பெனியில் வேலை கிடைக்குமா என்னன்னு பார்க்கணும்ல. பைத்தானை வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுட்டுருக்கும். ஊபர் கம்பெனியில் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ராப் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பேஸை வந்து காம்பேட்டபிளாக யூஸ் பண்ணுறது. அதுவுமே அந்த கம்பெனியும் நம்மளுக்கு வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப், ரெண்டுமே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆப்பு. அந்த ஆப்புமே வந்து நம்மளுக்கு வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெட் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ வந்து ஸ்பாட்டிஃபைல மியூசிக் கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அந்த கம்பெனியும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், அதுவுமே பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா குவாராவில் போய் போட்டு பாருங்கள் கொஸ்டின்ஸு, அதுக்கு ஆன்சர் போடுவோம். ஆனால் அந்த குவாரா கம்பெனி எந்த யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அவங்க குவாரா இது பண்ணாங்கன்னா ரன் பண்ணாங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் போடுங்க, அந்த கூகுள் கம்பெனியுமே பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயப்பட வேணாம், பைத்தான் படிக்கிறதுனால நோ யூஸ்ன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ கம்பெனி பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா?
தேங்க்யூ ஆல். மறக்காமல் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா. அதுவும் இல்லாமல் அப்கமிங் பைத்தானை பற்றி நான் கோடிங் எப்படி போடுறதுங்கெல்லாம் வீடியோ போட போகிறோம். அதுக்கெலாம் எப்படி என்ன ஏதுன்னு கற்றுக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் வேணும்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Signing up by Ria. Thank you all.